வணக்கம். நாங்கள் இன்றைய நாளில் இந்த டொரண்டோவில் ஒரு கண்காட்சியில் இருக்கின்றோம். படைப்பகம் ஒன்றை நிறுவி இந்த கட்டடத்தை முற்றுமுழுதாக ஒரு கண்காட்சி அகமாக மாற்றி இந்த இளையவர்கள் 4 இந்த விடயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்காட்சி என்பது ஒருவனே கண்காட்சியாக இல்லாமல் அதில் உட்பொருள் தேடி எங்கள் தாயகம் நோக்கிய உணர்வுகளை விதைக்கின்ற உணர்வு விதைகளாக இருப்பதை நான் பார்க்கின்றேன். அந்த வகையில் அவர்கள் இருவரை இருக்கின்றார்கள். அபர்ணா, திவ்யா. அவர்களோடு இப்பொழுது நான் பேசிக்கொள்கிறேன். வணக்கம் அபர்ணா. வணக்கம் திவ்யா. இந்த கண்காட்சியை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது படைப்பகம் என்ற ஒரு விடயத்தை நிறுவி அதில் 4 நண்பர்களாக கண்ணிகளாக இணைந்து இந்த கண்காட்சியை வைக்கின்றீர்கள். ஊர் போகும் பேருங்கள். இந்த ஊர் போகும் பேருங்கள் எப்படி இந்த கண்காட்சியினுடைய தோற்றம் எப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் வந்தது? அதனுடைய உட்பொருள் என்ன? 2023 ஆண்டு 1983 ரைட்ஸ் 40வது நினைவு நாள் நடக்கும் போது ஊர் என்று சொல்லி ஒரு கண்காட்சி நடந்தது. அந்த கண்காட்சியில என்ன ஒரு ஓவியம் கொடுக்கறதுக்கு கேட்டிருந்தேன். அதுக்கு நான் யோசிச்சு கொண்டு இருக்கிற நேரம் எனக்கு முந்தி நீங்கள் ஊர் போகும் மகங்கள் கேடிய தமிழ் வானொலியில் ஊர் போகும் மகங்கள் ஷோ செய்த நினைவுகள் எனக்கு வந்தது. எங்களோட வீட்டில் சிடிஆர் ரேடியோ 24 மணி நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. எஸ்பெஷலி நான் சின்ன பிள்ளையா இருக்கேன். ஸோ அதோடு சேர்ந்து பிறகு நாங்கள் 1980 கற்றுக்கொண்டு இருக்கிட்ட ஒரு முதல் ஓவியம் நான் கீரையில் செய்திருந்தேன். ஆனால் நான் அதை செய்ய விரும்பிக்க அது ஒரு ஃபோட்டோகிராஃபி அதுக்குள்ள இருக்கணும், வீடியோ இருக்கணும், பெரிய பெரிய நிகழ்வுகள் எல்லாம் இருந்தது, சவுண்ட் இருக்கணும், பெரிய பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதெல்லாத்தையும் நிறைவேற்ற அளவுக்கு எனக்கு திறமையும் இருக்கையில் லைக் அபிலிட்டி இருக்கையில் வளங்களும் இருக்கையில் இப்போ பிறகு 2025 இந்த வருஷம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு ஸ்டோர் ஃப்ரண்ட் ஒரு இடம் எனக்கு கொடுக்கப்பட்டது ஒரு அவார்டாக. ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு கனவை நினைவாக்கணும் ஒரு விருப்பம் இருந்தது. அண்ட் எனக்கு உறவுகளாக துறைகளாக சக செயற்பாட்டாளர்களாக எனக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தவர். அண்ட் அவைட்டு நிறைய நல்ல ரீசோர்ஸஸ் இருக்குது. ஸோ லைக் அபர்ணாக்கா எடுத்துக்கொண்டீங்கன்னா லைக் அமேசிங் எஜுகேட்டர். அவன் எந்த விஷயமா இருந்தாலும் எளிமையாக எங்களுக்கு மனசை தொடுற மாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவங்களால முடியும். அண்ட் அபி நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் மஹிஷா நல்ல ஃபோட்டோகிராஃபர், ஷாமியா கிரேட் ஆர்கனைசர். ஸோ